வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இந்த வீடியோல என்டையரா ஃபோக் டான்ஸ் ரிலேட்டடா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு 28 ஸ்டேட் 8 யூனியன் டெரிட்டரிலையுமே இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் ஃபார் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஒன் பை ஒன் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்சியை பொறுத்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ஸ். அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லயே ரொம்ப அதிகமான கொஸ்டின்ஸ் எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னா ஃபோக் டான்ஸ்ல இருந்து வரும். அடுத்து என்ன கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து கேட்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெஸ்டிவல்ஸ் இருந்து கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி என்னன்னா மியூசிக் ஆர் மியூசிஷியன்ஸ் ரிலேட்டடா என்ன கேட்பாங்க. ஸோ ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்ஸ் 28 ஸ்டேட் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரியில இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் கிளாசிக்கல் ஃபெஸ்டிவல் மியூசிக் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா வி காட் டெஃபினெட்லி ஒன் கொஸ்டின் ஃபார் ஆல் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். நீங்க எந்த எக்ஸாம் வேணா எஸ்எஸ்சி எடுத்துக்கங்க. ஒன் கொஸ்டின்ஸ் ஜிகேல டெஃபினட்டா என்னன்னா இதர் ஃபோக்ல இருந்து இருக்கலாம், கிளாசிக்கல்ல இருந்து இருக்கலாம், ஃபெஸ்டிவல் இருந்து இருக்கலாம், இல்லாட்டா மியூசிக்ல இருந்து இருக்கலாம். ஸோ அதனாலதான் இந்த டாபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டார்டிங் வித் அருணாச்சல் பிரதேஷ் சில இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு ஒன் பை ஒன் பார்த்துட்டு எஸ்எஸ்சில எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் ஃபோக் டான்ஸ்ல இருந்து கேட்பாங்கன்னு சொல்லி அட் எண்ட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டான்ஸ் பசி கொங்கி. இந்த பசி கொங்கி என்னன்னா ஆதி ட்ரைப்போட என்னன்னா ஃபோக் டான்ஸ் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். இதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன்ட்னா இந்த பசி கொங்கி எதை டிபிக் பண்ணுவாங்கன்னா சோசியல் ஒர்க் ஆஃப் பசி. பசி மீன்ஸ் ஒன்றும் கிடையாது, இட்ஸ் அ கம்யூனிட்டி ஆர் கேஸ்ட் இன் அருணாச்சல் பிரதேஷ். அதாவது இவங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அன்டச்சபிள் கம்யூனிட்டி இன் அருணாச்சல் பிரதேஷ். அவங்களோட சோசியல் ஒர்க் எல்லாம் டிபிக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது பசி கொங்கியோட ஒரு ஃபோக் டான்ஸ். இந்த டான்ஸ் பெர்ஃபார்ம் டு த டியூன் ஆஃப் சங் பை த லோக்கல்ஸ். அந்த லோக்கலுக்கு ஒரு பேர் தான் அபாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பசி கொங்கி. ஸோ செகண்ட் பார்த்தோம்னா யாக் டான்ஸ். இது யாக் டான்ஸ் ரொம்ப ஃபேமஸ் மெனி ஸ்டேட். அதுல பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், அசாம் அண்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக். அப்ப என்னன்னா இந்த டான்ஸுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லேண்ட் பவுண்டரி அப்படின்னு கிடையாது. எங்கெல்லாம் ஹிமாலயன்ஸ், அதுவும் பர்டிகுலரா என்னன்னா திபெத்தியன் பீப்புள் இருக்காங்களோ அவங்க செலிப்ரேட் பண்ற டான்ஸ் தான் இந்த யாக் டான்ஸ் சொல்லுவாங்க. இந்த யாக் யாரு செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்ல ஹானர் பண்ணுவாங்க அப்படின்னா யாக் அப்படின்னு ஒரு கடவுள் டூரிங் லோசார் ஃபெஸ்டிவல். ஸோ இதையும் நான் வச்சுங்க. லோசார் ஃபெஸ்டிவல் ரிலேட்டட் டு யாக் டான்ஸ் அண்ட் எங்க இருக்கு அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். இதுல ரெண்டு நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஒன்னு டான்ஸ் லேர்ன் பண்ணிட்டோம், அட் த சேம் டைம் அந்த ஃபெஸ்டிவல் லேர்ன் பண்ணிட்டோம். இந்த ஃபெஸ்டிவல் என்ன சொல்றாங்கன்னா திபெத்தியனோட நியூ இயர். எஸ்எஸ்சில கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாக் டான்ஸ் ரிலேட்டட் டு விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட் அப்படின்னு கேட்பாங்க. இல்லையா யாக் டான்ஸ் பெர்ஃபார்ம் டூரிங் விச் ஃபெஸ்டிவல் கேட்பாங்க. இல்ல ஃபெஸ்டிவலை கொடுத்துட்டு அதுல பெர்ஃபார்ம் பண்ற ஒரு டான்ஸ் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? இந்த ஆஸ்பெக்ட் எல்லாத்துலயும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதனாலதான் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தோம்னா அஜிலாமு. ஸோ இந்த ஃபோக் டான்ஸ் யார் ப்ராக்டிஸ் பண்றாங்கன்னா மோன்பா ட்ரைப் ஆஃப் என்ன அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். இந்த டான்ஸ் ஃபார்ம் எப்போ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா இதுவும் லோசார் ஃபெஸ்டிவல் தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. இந்த இமேஜ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா இமேஜ் நம்ம மைண்ட்ல அடிக்கடி ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா ஈஸியா நம்மளால எலிமினேட் பண்ற அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்டா? சரி, அடுத்த டான்ஸ். ஸோ பொனுங் ஃபோக் டான்ஸ் யாரு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா ஆதி ட்ரைபல் கம்யூனிட்டி ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். இது என்ன டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஒரு ஹார்வெஸ்ட் டான்ஸ். ஸோ இந்த இமேஜ் என்னன்னா ஞாபகத்துல வச்சுக்கேன். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு சொல்லும்போது புயா டான்ஸ் அப்படின்னு வரும். இந்த டான்ஸ் என்ன அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்றது யாருன்னா மிஷ்மி ட்ரைப்ஸ். ஸோ இந்த இமேஜ் ஞாபகத்துல வச்சுக்கேன். இந்த டான்ஸ் எப்ப பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, எந்த ஃபெஸ்டிவலை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தசாம்பு, துயா, தனுயா இந்த 3 ஃபெஸ்டிவலுமே ரிலேட்டட் டு அருணாச்சல் பிரதேஷ். அந்த அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற மிஸ்மி ட்ரைப் செலிப்ரேட் பண்ற ஆர் டான்ஸ் பண்ற ஒரு ஃபோக் டான்ஸா புயா ஃபோக் டான்ஸ் ஞாபகத்துல வச்சுங்க. ஓகே, அடுத்த டான்ஸ் வஞ்சோ டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸான என்னன்னா அருணாச்சல் பிரதேஷ். இந்த பேரிலே இருக்கு. வஞ்சோ மீன்ஸ் வஞ்சோ ட்ரைப் செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ். இது என்ன இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு வரும், ஒரியா அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. அந்த ஃபெஸ்டிவலோட அட்டாச்சா இருக்கிற டான்ஸா வஞ்சோ டான்ஸ் அப்படின்னு வரும். இந்த செலிப்ரேஷன்ஸ் ஸ்ப்ரிங் மந்த் ஆஃப் மார்ச் அண்ட் ஏப்ரல்ல செலிப்ரேட் பண்ணி அந்த டைம்ல என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஃபெஸ்டிவல் இருக்கும். அதுல ஒரு டான்ஸா வஞ்சோ டான்ஸ். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்க. அந்த இமேஜ்மே நான் அதுல வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா தமிந்தா டான்ஸ். இந்த டான்ஸ் யார் செலிப்ரேட் பண்ணா அபதானி ட்ரைப்ஸ். இவங்க எந்த இதுல ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா ட்ரீ ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இது எதை செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா ரைஸ் பிளான்டிங். அப்ப அங்க இருக்கிற பீப்புளுக்கு ஃபுட் ஹார்வெஸ்ட் கிடைக்கிற மாதிரியும் நேச்சுரல் கெலாமிட்டில இருந்து ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக செலிப்ரேட் பண்ண ஒரு ஃபெஸ்டிவல் ட்ரீ ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவல் உள்ள ஒரு டான்ஸ் தான் தமிந்தா டான்ஸ், ஸ்டேட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ நம்ம ஃபோக் டான்ஸ் பொறுத்த அளவுக்கு ஜஸ்ட் ஒன் லைனரா தான் இருக்கும். இல்ல பெருசா கான்செப்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால டான்ஸ் என்ன, எந்த ஸ்டேட், அதோட இமேஜ் இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சிருந்தோம்னு வச்சுக்கலாம். கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அகைன் ரிவிஷன்ஸ் இங்க ரொம்பவே மேட்டர். ஏன்னா ஜஸ்ட் ஒன்லைனா இருக்கனால நம்மளால அகைன் அண்ட் அகைன்
ரிவைஸ் பண்ணும்போது தான் வந்து இது மைண்ட்ல நல்லாவே ஸ்டோர் ஆகும். ரைட்டா? ஸோ அடுத்த டான்ஸ் பார்த்தலாம். அடுத்து வந்து கம்டி டான்ஸ். இந்த கம்டி டான்ஸ் வந்து என்னன்னா ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்னா போட்வா, சங்கியான், அதே மாதிரி வந்து ஹாம்சங். இதுல செலிப்ரேட் பண்ண ஒரு டான்ஸ் தான் வந்து ஹம்டி டான்ஸ். என்ன பீப்புள் ஆர் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா ஹம்டி கம்யூனிட்டி தான் வந்து இந்த டான்ஸை வந்து என்ன அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா கா, அதே மாதிரி வந்து புங். கா மீன்ஸ் வந்து டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டோரி அதுக்கு மீன்ஸா வந்து புங். அப்ப என்னன்னா டான்ஸ் பிளஸ் ஸ்டோரி ரெண்டையும் அட்டாச்சா வரதா வந்து காம்புங். அதுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்டி டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ ஓகே, அடுத்த டான்ஸ் வந்து என்ன போலாம், போப்பீர். ஸோ பொப்பீருமே வந்துன்னா ரொம்ப ஃபேமஸ் டான்ஸ் ஆஃப் வந்து அருணாச்சல் பிரதேஷ். இதை பெர்ஃபார்ம் பண்றது வந்துன்னா ஹாலோ ட்ரைப் ஆஃப் வந்து அருணாச்சல். இது எந்த டான்ஸ் அது சாரி எந்த ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா மொப்பின் ஃபெஸ்டிவல். இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த ஃபெஸ்டிவலோட அட்டாச்சா தான் வந்து என்னன்னா ஃபோக் டான்ஸ் வந்து என்னன்னா ஆட் ஆயிருக்கு. ரைட்டா? அப்ப இதுல என்ன லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபோக் டான்ஸ் லேர்ன் பண்ணும்போது அதோட சேர்ந்து அந்த ஃபெஸ்டிவலும் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இது வந்து என்ன கவர் பண்ண மாதிரி ஆயிரும். சரிங்களா? எஸ்எஸ்சில ஃபெஸ்டிவலும் கேட்கறாங்க, டான்ஸையும் வந்து என்ன கேட்கறாங்க. ரைட்டா? ஸோ அதனால சொல்றேன். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து ரிகம்பாடா. இந்த ரிகம்பாடா வந்து யாரு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா நிஷி ட்ரைப் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இந்த இமேஜ் வந்து நான் வச்சுங்க. இந்த நிஷி ட்ரைப் எங்க பர்டிகுலர் இருக்காங்கன்னா சுபன்ஸ்ரீ வந்து டிஸ்ட்ரிக்ட். சுபன்ஸ்ரீ எங்க படிச்சிருப்போம், நம்ம பிரம்மபுத்திராவோட வந்து ஒன் ஆஃப் த ட்ரிபியூட்டரி அப்படின்னு வந்து என்ன படிச்சிருப்போம். ரைட்டா? ஜஸ்ட் வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன சொல்றோம், சுபன்ஸ்ரீ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற நிஷி ட்ரைப் அவங்க தான் வந்து ரிகம்பாடாவோட ஃபோக் டான்ஸ் வந்து செலிப்ரேட் பண்றாங்க இன் ஸ்டேட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இது வந்து மோர் தென் எனஃப். அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா சாலோ டான்ஸ். ஜஸ்ட் வந்து ஹிந்தில செலோ அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு டான்ஸ். இது சிக்னிபிகன்ட் பார்ட் ஆஃப் வந்து சாலோ லோகோவோட ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் பை வந்து நாக்டே வந்து ட்ரைப் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். என்ன மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் அண்ட் நவம்பர்ல. ஸோ சாலோ டான்ஸ் ரிலேட்டட் டு வந்து அருணாச்சல் பிரதேஷ். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பர்தோஜாம். இந்த பர்தோஜாமுக்கு இன்னொரு பேர் டான்ஸ் ஆஃப் வந்து ஜூடியாக். இந்த ஜூடியாக் எங்க வந்து நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னா நம்ம டேவிட் ஃபின்ச்சர் மூவில நீங்க பாத்திருந்தீங்கன்னா அதுல ஒன் ஆஃப் த மூவி தான் வந்து ஜூடியாக். இது யார் ஆக்ட் பண்ணிருப்பானா ராபர்ட் டி ஜூனியர் அயன்மேன் வந்து ஆக்ட் பண்ணிருப்பாரு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் ஒவ்வொரு சைனா வந்து என்ன விட்டுட்டு போவாரு. அந்த சைனை வச்சுமே வந்து என்ன அப்படின்னா அந்த கேஸை சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதை பத்தி பேசுறது தான் வந்து ஜூடியாக். ஒய் எம் டெல்லிங் தட் வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு கைண்ட் ஆஃப் வந்துன்னா ஒரு சைன் மாதிரி தான் இருக்கும். 12 சோடியாக் சைன்ஸ் என்னன்னா 12 ஈவில்ஸ் வந்து என்ன இருக்கிறதாக யாரு பிலீவ் பண்றதுன்னா செதுக்டன் கம்யூனிட்டி ஆஃப் வந்து என்னன்னா அருணாச்சல் பிரதேஷ். ஸோ அவங்க 12 ஈவில்ஸ் ஈச் மந்த்துக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிலீவ் பண்ணி அதுல ஒரு டான்ஸா வந்துன்னா பர்தோஜாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? இந்த இமேஜே பாத்துங்க, ரொம்ப ஃபேமஸான வந்து என்ன இமேஜா இருக்கு. ரைட்டா? அடுத்தது வந்துன்னா ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட் எஸ்எஸ்ல கேட்ட வந்துன்னா ஃபோக் டான்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து லெஸ் இம்பார்ட்டன்ட் வந்து அதர் ஃபோக் டான்ஸ் ஆஃப் அருணாச்சல். அதுல ஃபர்ஸ்ட் வந்துன்னா இடு மிஷ்மி பீப்புள்ஸ். ஸோ மிஷ்மி வந்து ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி. அவங்க வந்து என்னன்னா சில ஃபெஸ்டிவல் லைக் வந்து என்னன்னா ஃபெர்டிலிட்டி அண்ட் ரிச்சுவல் டான்ஸ்ல வந்து என்னன்னா செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்து கம்டி டான்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த கம்டி டான்ஸ் வந்து கம்டி கம்யூனிட்டி தான். அவங்க இன்னொன்னுக்குமே வந்து ஃபேமஸ் என்னன்னா அதுதான் காக் ஃபைட் டான்ஸ். இதை நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா காக் ஃபைட் கந்தசாமி மூவி வந்து என்னன்னா அதுல பார்த்தோம்னா ஒரு சீன் வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஞாபகத்துல வச்சோம். காக் ஃபைட் டான்ஸ் ரிலேட்டட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அருணாச்சல் பிரதேஷ் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்டி கம்யூனிட்டி அவங்க வராங்க. ரைட்டா? அடுத்து லயன் அண்ட் பீகாக் டான்ஸ். இது என்ன ட்ரைப் அப்படின்னா மோன்பா ட்ரைப் வந்து செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ் லயன் அண்ட் பீகாக் டான்ஸ். அடுத்து வந்து தபு டான்ஸ். இது என்னன்னா வார் டான்ஸ். யாரு பெர்ஃபார்ம் பண்றா அப்படின்னு பார்த்தோம் ஆதி ட்ரைப் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். நம்ம ஆதி ட்ரைப் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டான்ஸா பசி கொங்கி அப்படின்னு ஒரு டான்ஸ் பார்த்தோம். அதுவுமே செலிப்ரேட் பண்றது இந்த ஆதி ட்ரைப் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். இந்த டான்ஸ் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் டேக்கன் பிளேஸ் டூரிங் த ஃபெஸ்டிவல் ஆஃப் வந்து உன்னிங் அரன். இது எல்லாமே இப்ப நான் சொன்ன எல்லா டான்ஸ் ரிலேட்டட் வந்துன்னா அருணாச்சல் பிரதேஷ். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்.